சோ இனிமே அழுதா ஆணுக்கு அழகில்லைன்னு சொல்லாதீங்க. அது ஆண்களுக்கு ஒரு பெரிய பிரஷர். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆணுக்கு நான் பெண்ணை விட சிறந்தவன் என்று மார்தட்டி கொள்வதற்கு அவன் ஆண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லா வகையிலும் ஆண்களுக்கு நிகராக முன்னேறி செல்கிறார்கள். சோ அழுதா ஆம்பளைக்கு அழகில்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நேசிச்சவங்க உங்களை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னா மனம் விட்டு அழுதுருங்க. மனம் விட்டு அழுத பிறகு வரக்கூடிய தன்னம்பிக்கை அசாதாரணமானது. அழுதா ஆம்பளைக்கு அழகில்லைன்னு சொல்லி சொல்லி ஆண்கள் எமோஷன்ஸ் அடக்குன மாதிரி இன்றைக்கு பெண்களும் அழுகிறது கோழைத்தனம்னு நினைக்கிறாங்க. மனம் விட்டு அழுவதை விட ஒரு பெரிய தெரப்பி இந்த உலகத்திலே கிடையாது. இன்றைக்கு நிறைய வீடுகள்ல கணவன் மனைவி பிரிவுக்கு மிக முக்கிய காரணம் நாம் கல் நெஞ்சுக்காரர்களாக மாறினதுதான். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் கண்ணீர் வடிச்சிருந்தா உங்க பிரச்சனை கோர்ட்டு வரைக்கும் போகாது. 30 வயதில் ஆண் என்ற ஆணவத்தில் இருந்த நிறைய கணவர்கள் ஆண்கள் 60 வயதில் தன் மனைவியிடம் தன் செயல்களுக்காக மனம் விட்டு அழுகிறார்கள். ஏன் 30 வயதிலும் அவர் ஆண்தான், 60 வயதிலும் அவர் ஆண்தான். ஆனால் 30 வயதில் இருந்தது ஆண் என்ற ஆணவம், 60 வயதில் இருப்பது அனுபவம்.